அதை நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே நாம் ஜெபிக்கும்படியே வந்திருக்கிறோம். ஆண்டு சமூகத்தில் சில காரியங்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியே வந்திருக்கிறோம். நம்ம வந்திருந்தாலும் ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார், எந்த நோக்கத்துக்காக நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் செயல்படக்கூடியவர்களாய் மாறும்போது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. ஏன்னா போன வாரம் கூட நம்ம பார்த்தோம், எதற்காக நம்ம என்னுடைய காரியமாய் யாரு போவா அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனை தேடினேன், யாரையும் காணேன். சுவரை அடைக்கத்தக்கவும் திறப்பில் இருக்கவும் தக்கமாய் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனை தேடினேன், யாரையும் காணேன் என்று சொல்லி பார்த்தோம். எதற்காக அவர் தேடினார் அப்படிங்கிறத போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், எதற்காக நம்ம தேடினார். ஆனா இந்த வாரத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதை தேடினதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அப்படித்தானே? என்ன ஜனங்கள், அவருடைய ஜனங்கள், சொந்த ஜனங்கள் அவரை விட்டு தன்னை மறந்து இந்த தேவன் இல்லாதவர்களை சார்ந்து கொண்டு வாழ ஆரம்பித்திருந்த அந்த ஜனங்களை பார்த்து தான் கர்த்தர் ஏக்கத்தோடு கூட என்னுடைய பிள்ளைய தெரிஞ்சு கொண்டேன். ஆனா அவ என்ன பண்ணிட்டாங்க, என்னை அல்லாம, என்னை தேடாம என்னை விட்டு மாறி போறாங்க. அவர்களை அழிக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாய், அவர்களை அழிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளாய் நான் போயிருக்கிறேன். நான் அழிக்காதபடி திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷன் விண்ணப்பம் பண்ணினா, நான் அந்த தேசத்திற்கு, அந்த ஜனங்களுக்கு இறங்கி திரும்பவும் அவர்களை கட்டி அவர்களை உயிர்ப்பித்து அவர்களை மீண்டும் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி ஒரு மனிதனை தேடினதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷன் தவறு பண்ணும்போது, ஒரு மனுஷன் ஆண்டவரை விட்டு போகும்போது திரும்ப கொண்டு வருவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படித்தான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்குது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டதுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, நம்ம கர்த்தரை தெரிஞ்சு கொண்டோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆனா ஒரு நல்ல ஒரு இது வரல. ஒரு உதாரணத்தை வாசிக்கலாமே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதுக்கு. ஒரு உதாரணம் அப்படின்னா, யாரு, நம்ம எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கலாமே. 3வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். ஆகாகியானை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களும் மேலாக அவனுக்கு அதை உயர்த்தினான். அங்க பார்த்தீங்கன்னா ராஜா ஏன் உயர்த்தினார், அங்க பார்த்தீங்கன்னா ஆகானை ஏன் உயர்த்தினார், ஆகானா இருக்கிற ஆமான ஏன் உயர்த்தினார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா ஒரு எல்லாம் இருக்கிறாங்க, ராஜா அங்க இருக்கிறாரு. இருந்தாலும் திடீர்னு ராஜா வந்து அந்த இடத்துல உயர்த்தி வைக்கிற காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு கூடிய ஒரு வசனத்தை வாசிச்சோம் இல்ல, 60:10 கூடி வாசிச்சோம் இல்ல, என்னது 60:10 வாசிச்சோம் இல்ல, ஏசாயா 60:10. அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். அந்நிய புத்திரர் ராஜாக்களை சேவிப்பார்கள். என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன். ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். கடும் கோபத்தினால் அடித்தேன் அப்படின்னா, கடும் கோபத்தினால தான் கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு, அடிக்கிறாரு, சில தண்டனை கொடுக்கிறாரு. அப்படின்னா நம்ம அவர் பிள்ளைதான். நாம தப்பு பண்ணும் போது, நம்ம வந்து அவரை விட்டு மாறும் போது, அவரை மறக்கும் போது, அல்லது அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காத போது நம்மேல் அவர் கோபமாய் இருக்கிறார். அப்ப திரும்ப நம்ம கொண்டு வர்றதுக்காகத்தான் இங்க பாத்தீங்கன்னா ஏன் ஆமான கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார் அப்படின்னு நாங்க பாருங்க. இந்த நடைமுறைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மேதேத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுகளுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தார். சகல இதுக்கு முன்னால தன் ஆசனத்தை உயர்த்தி வைக்கிறார். உயர்த்தி வைச்ச போது அடுத்த வசனம், ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா ஏன் சில நேரங்களில் பாத்தீங்கன்னா அந்நிய தேவங்களுக்கு கீழே கத்த கொடுத்துருவார். எகிப்தில் இருக்க ஜனங்களை அடிமை எடுத்து வச்சார். ஏன்னா தன்னை மறந்து, தன்னுடைய தேவனை மறந்து தன்னை மறக்கும் போது அவர்கள் என்ன பண்ணுவாரு, அந்நிய ஜனங்களுக்கு, அந்நிய தெய்வங்களுக்கு, அடிமைத்தனத்துக்கு, அந்த தேவையில்லாத பழிகளுக்கு, தேவையில்லாத பழக்கங்களுக்கு விற்று போடுவார். இதுதான் வந்து தேவனுடைய குணம். ஏன்னா தன்னை மறந்தா பின் யார்கிட்ட போய் என்ன பண்ண முடியும்? என்னை மறந்துட்டாங்களே, என் ஜனங்கள், நான் உருவாக்கி வைக்க ஜனங்கள் என் மேல விசுவாசம் இல்லாம, என்னை நம்பாம வேற நபர்களை நம்ப ஆரம்பிச்சு வேற அப்படிங்கும் போது என்ன கைவிட்டுட்டாங்கன்னு போது கர்த்தர் சில காரியங்களை ஒப்பு கொடுப்பார், சில காரியம் மேல வரும். அப்படித்தான்
ஆமானை கர்த்தர் உயர்த்தி அந்த ஆகாகியனாகிய என்ன பண்ற ஆமானை உயர்த்தி அவனை வணங்க வேண்டும் என்று சொல்லி மொர்தெகாய்க்கும் சகல ஜனங்களுக்கும் ராஜா கட்டளை இடுகிறார். ஆனா அங்கே அவனை வணங்கவில்லை. ஏன் அப்படின்னு அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவிகூடாதபடி போய் தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு இவன் யூதன், நான் யாரையும் வணங்க மாட்டேன், என் தேவனை மட்டும்தான் வணங்குவேன், வேற யாரும் வணங்க மாட்டேன்னு சொல்லி தன்னை உயர்த்தி தன் யூத குலத்தை குறித்து நான் ஜெபிக்கிறவன், நான் ஆராதிக்கிறவன், கர்த்தரை மட்டும் தான் சேவிப்பேன், என்னதான் சூழல் வந்தாலும் சரி. அதனால தான் சிங்கக்கேவியில் யாரு போனா? தானியேல் போக காரணம் என்னது அப்படின்னா, நான் ராஜாவை என்ன கட்டளை வந்தாலும் சரி நான் என் தேவனை மட்டும்தான் வணங்குவேன். ஏன் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ போய் ஏன் சூழல் நெருப்புல போட்டப்பட்டாங்க அப்படின்னா, நான் தேவனை அல்லாத யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க ராஜ கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போதும் அந்த கட்டளை மீறி தன் தேவன் மேல் வைராக்கியம் பாராட்டுனதுனால அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தது. கர்த்தர் அவனோடு கூட இருந்து காரியங்களை நடத்தினார். ஹல்லேலூயா. அதே போல இங்கே பாத்தீங்கன்னா மொர்தெகாய் அங்க என்ன சொல்றான்னா, நான் யூதன், நான் எந்த தேவன் என் கையில யார் கையில என்னை ஒப்பு கொடுக்க நினைச்சாலும் நான் தேவனுக்கு பக்தி வைராக்கியமாய் வாழ விரும்புகிறவன். நான் யாரையும் துதிக்கவே மாட்டேன், வேற யாரையும் வணங்க மாட்டேன், யாரையும் செவிக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கும் நான் யார் என்பதை நான் நன்றாய் அறிந்தவன். அதனால யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லி அங்க சொல்லும் போது அதுக்கு உடனே அங்கிருந்து வேலைக்காரெல்லாம் சொல்றாங்க, ஏன் நீ வணங்குறது இல்ல, மத்தவங்க எல்லாம் வணங்குறாங்கல்ல, நீ மாத்திரம் ஏன் வணங்குறது இல்ல, நீ மாத்திரம் ஏன் ஆராதிக்கிறது இல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும்போது அவன் சொல்றான், நான் என் தேவனை தவிர நான் யூதன். நான் யாரு? யூதன். நான் யாரு? ரட்சிக்கப்பட்டவன். நான் யாரு? நான் தேவனை தெரிஞ்சு கொண்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நான் வேற தெய்வத்தையோ வேற நபர்களுக்கோ என்னுடைய கனத்தையும் மகிமையும் யாருக்கும் செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். சொன்னபோது ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். அங்க தெரியும், இதாவது பிசாசுக்கு தெரியும். ஏன்னா கர்த்தர் தான் என்னை ஒப்பு கொடுத்திருக்காரு, அவங்க இவனுக்கு கீழே அதிகாரியா வச்சிருக்காருன்னு பிசாசு. ஒன்று சொல்லப்போனா ஆகானாரு தேவனுக்கு பிரியமில்லாதவன் தான். சொல்லப்போனா யூதருக்கு விரோதமானவன், தேவ ஜனங்களுக்கு விரோதமானவன். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, கோபம் மூர்க்கமாய் கொண்டு, அப்படின்னா ரொம்ப கோபம். என்னடா இவ்வளவு ராஜாவே கட்டளை கொடுத்துட்டாரு, என்னது? என்னை வணங்கும்படி, என்னை நமஸ்கரிக்கும்படி, என்னை சேவிக்கும்படியான சூழ்நிலையெல்லாம் உருக்கி வச்சுட்டாரு. இருந்தாலும் இவன் என்ன வணங்க மாட்டேங்கிறான், என்ன சேவிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி மூர்க்க வெறி கொண்டு வாசிக்கலாமே. ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. இந்த ஒருத்தனை மாத்திரம் தூக்கி வீசுறது, இவனை மாத்திரம் கொண்டு வர்றது அற்ப காரியம். ஹல்லேலூயா. அப்ப அவன் வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு கோபத்தின் உச்சகட்டத்தில் இருக்கான் பாருங்களேன். இவனோட இனத்தவே அழிச்சு போடணும். அவன் என்ன அப்படின்னா, இந்த ஒருத்தன் மாதிரி சொன்ன ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஏன் வணங்க மாட்டேன், நான் ஆராதிக்க மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் எனக்கு மகிமை செலுத்த மாட்டேன்னு சொல்லி ஒருத்தன் நின்று இருக்கான். அவன் நினைச்சிருந்தான்னா அந்த கணமே அவனை அழித்து விட்டு போயிருக்க முடியும். ஆனா அவனோட கோபம் அப்படி இல்லை. அதான் சொல்றேனே, ஆணி வேரோட புடுங்கணும்னு நினைச்சவன் என்ன சொல்ல போனா, இந்த யூத குல ஜனமே இருக்கக்கூடாது, எவனமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அழிக்கும்படியாய் வைராக்கியமாய் அங்கே தீர்மானம் பண்ணுகிறான். அப்புறம் மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யமெங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். ராஜாவாகிய அகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதம் ஆகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எனப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். இந்த எல்லா ராஜ்யத்துல 128 நாடுகள் இருக்குது. 128 நாடுகளிலும் ஒரு கூட்டத்தை மாத்திரம் பரம்பி இருக்கிறார்கள். அவருடைய வேலை என்ன அப்படின்னா, வாசிங்களேன். அப்போ அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கத்திற்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்வதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. இப்படி அவங்களை வச்சிருக்கூடாது. ஏன்னா அவனுடைய எண்ணம்
ராஜாவுடைய சகல நியாயங்களையும் கை கொள்ளுறதல்ல அவனோட வேலை, என்ன மாத்திரம் வணங்க மாட்டேங்கிறாங்க. அவனோட பிரச்சனை என்ன அப்படின்னா மறைமுகமா சொல்றான், நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி மறைமுகமா சொல்றான். ஆனா இங்க வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு ஆமான் வணங்கல, மொர்தெக்காய் வணங்கல. அப்ப ஆமான வணங்காத மொர்தெக்காய் இருக்கக்கூடாது, அவன் கூட்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் ஆமான் சில திட்டங்களை போடுறான். இந்த ஊரெல்லாம் சில பேர், நம்ம நாடுகள் எல்லாம் சில பேர் என்ன மாதிரி பெருகி இருக்கிறாங்க. இவங்க ராஜாவுடைய கட்டளையை கீழ்ப்படுகிறதே இல்லை, அவங்க ராஜாவுடைய சொல்படி கேட்கறதே இல்லை. இப்படிப்பட்ட ஜனங்கள் நம் தேசத்திலே இருக்கக்கூடாது, இது உமக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி விருப்பமா இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்கிறதில்லை, ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியமம் அல்ல என்று சொல்லி அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான். பாருங்க, அவன் வந்து இந்த சட்டத்தை நீங்க மாற்ற நிறைவேற்றினா உங்களுக்கு 10,000 வெள்ளி உங்களுக்கு தர்றேன், அவ்வளவு பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறேன்னு சொல்லி சில பேரை அழிக்கும்படி பணத்தை கொடுத்து, அதாவது ராஜாவை சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னா பணத்தினால் மட்டும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாம் நினைக்கிறான். உடனே அவன் என்ன சொல்றான், 10,000 வெள்ளி உங்களுக்கு கொடுத்து இந்த ஜனத்தை எல்லாம் அழிக்கும்படி நீங்க கட்டளை மாதம் கொடுத்தீங்கன்னா போதும், நான் ஜனங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றான். உடனே அடுத்த வசனம், அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கலற்றி அதை ஆகாக்கியனான அம்மைதாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்துருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து, யூதரின் சத்துருவுமாய் இருக்கிற யாமானிடத்தில் கொடுக்கிறான். இங்க உடனே முத்திரை மோதிரம், அதை வச்சு முத்திரை போட்டான். அவன் என்ன எழுதுறான்னு பாஸ்தான், அந்த முத்திரைக்கு போட்டானா அது மேல இவன் ராஜா சொன்னது எழுதலாம், சொல்லாத எழுதலாம், எதை போட்டு எழுதி விட்டு லாஸ்ட் இந்த முத்திரை மாத்திரம் வச்சுட்டா போதும், ராஜாவுடைய முத்திரை மாத்திரம் வச்சுட்டா போதும். அது அப்படியே உள்ள ஜனங்கள், எங்க இருக்கிற அதிபதிகளா இருக்கட்டும், அதிகாரிகள் இருக்கட்டும், ராஜசமூகத்தில் இருக்கக்கூடிய யாராய் இருக்கட்டும், அது கீழ்ப்படிவாங்க. இவனுடைய அந்த முத்திரை மோதிரத்தை கழட்டி உத்தரவை கொடுக்க, நீ போய் எழுதிட்டு வா, சீல் வச்சு தரேன்னு சொல்லல. அவன் நான் முத்திரை மோதிரத்தை கூட கொடுத்துட்றேன், நீ என்ன வேணும் எழுதிக்க, உனக்கு என்ன இஷ்டமோ அதன்படியெல்லாம் செய்யறதுக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி அவன் ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தை எடுத்து கொடுக்கிறான். அப்புறம் ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். அந்த இஷ்டப்படி உன் ராஜாவுக்கு பார்த்து சொல்றான், நீ உன்னோட இஷ்டப்படி நான் எல்லாமே எழுதி கொடுத்துட்டேன், உன் இஷ்டப்படி அதை நீ என்ன வேணும் எழுதிக்கலாம், என்ன வேணும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா எப்படி ஆண்டோடைய தீர்மானங்கள் வருது பாத்தீங்களா. அப்ப நமக்கு விரோதமாய் கர்த்தர் எழும்பினார்னா அவனை என்ன வேணும் பண்றதுக்கு என்ன பண்ணிடுவோம், சில நேரங்களில் கர்த்தர் ஒப்பு கொடுத்துருவாரு, சில நேரங்கள் நம்ம விட்டுருவார். ஏன்னா அவருக்கு விரோதம் மாத்திரம் நம்ம பண்ணிட்டோம், அவருக்கு மறந்து அல்லது அவர் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லி நம்ம கேட்காம திரும்ப 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 அவருடைய அந்த நடத்ததுக்குள்ள வராம நம்ம இன்னும் என்னுடைய மாம்சத்தின்படியாக சுயத்தின்படியாக நம்முடைய சுய ஆலோசனைபடியாகவே நடந்து கொண்டு இருக்கணும்னு வச்சுங்களேன். சில நேரங்கள்ல சில பேர் கையில ஒப்பு கொடுத்துருவார், நீ அவனை விட்டு கொஞ்சம் என்ன பண்ணிரு, என்ன வேணா பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களை விட்டு கொடுப்பார். அப்போ நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, அதனால தான் நம்ம எசேக்கியேல் வாசிச்சோம்ல 20-30 வாசிச்சோம்ல, சுவரை அடைக்கத்தக்கவுமாய். எசேக்கியேல் 30-20 வாசிங்களேன். 22 நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அங்க பாருங்க, ஒரு ஏக்கத்தோடு கூட கர்த்தர் நிற்கிறார். என்னது? சுவரை அடைக்கும். அதாவது இப்படிப்பட்ட ஜனங்கள் கெட்டு போறாங்க, இவனுக்கு வந்து சொல்ல போனா தண்டனை தான் கொடுக்கணும், வேற வழியே இல்லை. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், பிசாசை கர்த்தர் தண்டிச்சாரு இல்லையா. கர்த்தர் வந்து என்ன பண்ணாரு, பிசாசு தப்பு பண்ண போது அவனை என்ன பண்ணாரு, தண்டிச்சாரு. அப்போ பிசாசு கேட்பான், இவன் தப்பு பண்றான்ல, இவன் நீங்க தண்டிக்கலாம்ல, கேட்பான இல்லையா. கண்டிப்பா எனக்கு மட்டும் நீங்க தண்டனை கொடுத்தீங்கல்ல, அப்போ எனக்கு மட்டும் தண்டனை கொடுத்தீங்கன்னா இவனுக்கே தண்டனை கொடுக்கூடாது. அதனால தான் பூமியிலே நீதிமானுக்கு சரி கட்டப்படும் வேதத்துல சொல்றது. ஒரு மனுஷனை கர்த்தர் ரட்சிக்கிறார் அப்படின்னா, ஒரு நீதிமானை மாற்றுகிறார் அப்படின்னா, இந்த நீதிமானை மாற்றப்பட்ட மனுஷன் பூமியிலே சரி கட்டப்படணும். அப்பதான் அவனுக்கு பரலோகத்துல போய் தண்டனை கொடுக்க முடியாது அவரால். ஏன்னா ஒரு டைம் தான் ஒரு மனுஷன் தண்டனை கொடுக்கப்படும். அவர் தப்பு பண்ணிட்டானா அவனை தண்டனை கொடுக்க விட்டா பிசாசு அங்க போய் கேட்பான், நான் தப்பு பண்ண போது என்னை நரகத்துல போட்டீங்க, இவன் தப்பு பண்ணது மாத்திரம் என்ன பண்ணீங்க, விட்டுட்டீங்க, அப்படி விடக்கூடாதல்ல, நீங்க நீதி செய்கிற தேவன் தானே, தப்பு பண்ணும்போது தண்டிக்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்பான். அதனால தான் பூமியிலே சில கர்த்தர் என்ன பண்றார், நீதிமான்களை சில தண்டனை கொடுத்து அங்க போய் தண்டிக்கப்படாதபடிக்கு இங்கே தண்டனை கொடுத்து ஏன் அவன் நிரபராதியை மாற்றுகிறார். தண்டனை ஒரு டைம் கொடுத்துட்டா போதும் அவன் நிரபராதியை மாறிடுவான். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையிலே சில தடுமாற்றங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போதெல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த காரணம். ஏன்னா அவர் பூமியிலே நீதிமானுக்கு சரி கட்டிப்படவே ஆக வேண்டும். அல்லேலூயா.
அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அங்கவே கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இங்க கொடுக்குறாரு. அதே போல இங்க பாத்தீங்கன்னா இவனை கர்த்தர் அழிக்கணும்னு சொல்லி தான் சித்தமா இருக்கிறார். போன வாரம் பார்த்தோம் எப்படிப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவங்க, தேவனை அறிந்தவர்கள், இருந்தாலும் அவர்கள் என்ன பண்றாங்க, விக்கிரக வழிபாடு. அது மாத்திரம் இல்ல, அவங்களுடைய 3வது வசனம் வாசிங்களா, 6வது வசனம். இதோ இஸ்ரவேலின் அதிபதிகளில் அவரவர் தங்கள் புயபலத்துக்கு தக்கதாக உன்னில் ரத்தம் சிந்தினார்கள். தங்கள் புயபலத்துக்கு தக்கதாக ரத்தம் சிந்தினார்கள். உன்னில் உள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள். உன் நடுவில் பரதேசிக்கு இடுக்கண் செய்தார்கள். உனக்குள் திக்கற்றவனையும் விதவையும் ஒடுக்கினார்கள். திக்கற்ற பிள்ளைகளை விதவையை ஒடுக்கினார்கள். நீ என் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணினாய். என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்காம பரிசுத்த நாய்க்களை என்ன பண்ணோம், பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். ரத்தம் சிந்தும்படிக்கு அபாண்டம் பேசியவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். அபாண்டமா பேசுறது, பார்த்திருக்கவே மாட்டாங்க, பார்த்த மாதிரி சொல்றது, கேட்டிருக்கவே மாட்டாங்க, கேட்ட மாதிரி சொல்றது. அத கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு என்ன பண்றது, ஒருத்தர் மேல கோபம் வந்துச்சு அப்படின்னா, ஒருத்தர் மேல இதாயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இல்லாதெல்லாம் சொல்லி என்ன பண்றது, அப்படி அதாவது அபண்டமா பழி சொல்றது. அதாவது இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது. ஆனா என்ன பண்றாங்க, அபண்டமா பழி சொல்லி. அப்புறம் மலைகளின் மேல் சாப்பிடுகிறவர்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். அப்படின்னா மலைகள் மேல் என்னது, விக்கிரகங்கள் இருக்குது. விக்கிரக கோயில்ல போய் என்ன பண்றது, செத்த கிரிகளுக்கு நம்ம என்ன பண்றோம், இடைபடுறோம். நம்ம ஆண்டவரால் உயிர்ப்பிக்கப்பட்ட பிள்ளைகள். செத்த கிரிகள் அப்படின்னா தேவனுக்கு விரோதமாய் பாவம் பண்ணக்கூடிய அந்நிய தெய்வங்களை, அந்த மாதிரி காரியங்கள் எதுவுமே நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. நம்ம அந்த செத்த கிரியை சொல்றோம். அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனை, தோப்பு விக்கிரக ஆராதனை, பலி செலுத்துறது, அதில் படைக்கப்பட்டது சாப்பிட்றது, அப்படி எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணக்கூடாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அப்படி போய் சாப்பிடுறோம். அப்புறம் முறைகேடு செய்கிறவர்கள் உன் நடுவில் இருக்கிறார்கள். தகப்பனை நிர்வாணம் ஆக்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். தூரஸ்திரியை பலவீனம் படுத்தினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். அப்படின்னா உன்னோட சுவாபம் என்ன ஆகுது அப்படின்னா, வர 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 பாவத்துக்கு அடிமைத்தனமாகி பாவத்தின் தாக்கம் உனக்குள்ள கூட கூட தேவனுக்கு விரோதமாய் பயம், அதாவது பயமே இல்லை. சொல்லப்போனா அவங்க என்ன நடக்க போகுது பார்த்தலாம் அப்படிங்கிற சுயபலத்தை நம்பி ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் உன்னில் ஒருவன் தன் அயலானுடைய மனைவியோட அருவருப்பானதை செய்கிறான், பாவம் பெருகிருச்சு. அப்புறம் வேறொருவன் முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறான், மருமகளோடு தவறான முறை நடந்து கொள்கிறான். வேறொருவன் தன் தகப்பனுக்கு பிறந்த தன் சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறான், சகோதரியோடு பலவந்தம் பண்ணுகிறான். ரத்த சிந்துபடிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வட்டியையும் பொலிசையும் வாங்கி வட்டி வாங்குறது ஆரம்பிச்சிட்டா. அதாவது நம்ம கைமாத்தா கொடுக்கலாமே ஒழிய வட்டி கொடுக்க கூடாது. நம்ம பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், எதா இருந்தாலும் கொடுத்துட்டு வட்டியை வாங்கக்கூடாது. வட்டியும் பலிசியும் வாங்க ஆரம்பிக்கிறார்கள். அப்புறம் பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கண் செய்து, பொருளாசை வந்ததுனால அயலானை நேசிக்க வேண்டி நாம் பகைக்க ஆரம்பிக்கிறோம். அவன் சின்ன சின்ன செய்யறான்னு வச்சுங்களேன், அதெல்லாம் சகிக்க முடியாம அவன மேல என்ன பண்றோம், பகைக்கு வந்துட்டோம், பகையாகிறோம். அப்புறம் என்னை மறந்து போனா என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை டோட்டலா சொன்ன போனா இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா, கர்த்தரை மறக்கிறதுனால வருது. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா, கர்த்தரை மறக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை, போராட்டங்கள், இதெல்லாம் பாவம் எதனால தளவுக்கு அப்படின்னா, கர்த்தர் மேல இருக்கிற அன்பு, கர்த்தர் மேல இருக்கிற பரிசுத்தம், கர்த்தர் மேல இருக்கிற வைராக்கியம் குறைய 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 எல்லாம் ஒவ்வொன்னா கை கோர்த்து கொண்டு அதாவது தேவனை விட்டு மறக்க பண்ணுகிருச்சு உடனே. அப்புறம் இதோ நீ அநியாயமாய் சம்பாதித்த பொருட்களின் நிமித்தமும் உன் நடுவில் நீ சிந்தின இரத்தத்தின் நிமித்தமும் நான் கை கொட்டுகிறேன். நான் உன்னில் நியாயம் செய்யும் நாட்களில் உன் இருதயம் தாங்குமோ? அப்பொழுது உன் கைகள் திடமாய் இருக்குமோ? கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன். நான் உன்னை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து உன்னை தேசங்களிலே தூற்றி உன் அசுத்தத்தை உன்னில் ஒளிய பண்ணுவேன். அப்போ எதுக்கு நம்ம அப்படி கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னா, எதுக்கு நம்ம விட்டு கொடுக்கிறார் அப்படின்னா, அந்த அசுத்தம் நீ போய் சுத்தி திரிஞ்சு நீ அதாவது என்ன பண்ணும்போது, கஷ்டப்படும் போது என்னை நோக்கி கூப்பிட ஆரம்பிப்ப, திரும்ப என் பக்கம் வருவ. அப்போ உன்னிடத்துல இந்த அசுத்தை எல்லாம் நான் நீக்கி உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்ளுவேன். அதுக்காகத்தான் கர்த்தர் ஒவ்வொன்றையும் நம்ம வாழ்க்கையை அனுமதிச்சு, ஒவ்வொரு சூழ்நிலை நம்ம அனுமதிச்சு, சில நேரங்கள் நம்ம தவறு பண்ணியிருப்போம், கர்த்தர் உடனே அந்த தவறோட கூட அவர் கூட ஏத்துக்கிறது இல்லை. அந்த தவறுக்கு தக்க தண்டனை கர்த்தர் கொடுத்து அதை நிறைவேற்றி திரும்ப நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாம என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட ஜனங்களுக்காய் ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட ஜனங்கள் நம்ம சபையில இப்படிப்பட்ட ஜனங்கள் காண்றாங்கன்னு வச்சுக்குவோம், நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பொதுவா நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்ன,
அந்த சகோதரி பத்தி தெரியுமா, இந்த பிரதரை பத்தி தெரியுமா, அந்த பாஸ்டர் பத்தி தெரியுமா அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம், குறை சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படித்தானே? நம்முடைய வேலையே ஒருத்தர் உண்மையாகவே அப்படிதான் இருப்பாங்க, உண்மையாகவே குறை சொல்றது, அதாவது அவங்க அப்படிதான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்படியெல்லாம் இருக்கும்போது நாம மற்றவங்கள்ட்ட என்ன சொல்றோம், குறை சொல்றோம். ஆனா நாம அப்படி பண்ணக்கூடாது. இப்படிப்பட்ட ஜனங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜனங்களுக்காய், ஆண்டவரே இந்த சகோதரியுடைய பேச்சு சரியில்லை, இவங்க நடக்க சரியில்லை, இவங்க அந்நிய தெய்வத்தின் பக்கம் போற மாதிரி தெரியுது, இவங்க தேவன் மேல இருக்கிற வைராக்கியம் குறைஞ்சிட்டு இருக்குது, ஆண்டவரே இவங்களுக்கு மனம் திரும்புங்க, இந்த பிள்ளைகள் மேல மனம் திருங்குங்க, இவரை தொடுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். அப்ப நம்ம அதை செய்யாம பொதுவாகவே பண்ணக்கூடிய காரியம் என்ன, உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமான்னு 10 பேர் பரப்பி விடுறதான் நம்முடைய வேலையை தவிர, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா, ஒருத்தர் தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா நாம அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது இல்லை. அந்த ஒரு நாள் கூட ஜெபிக்க மாட்டோம். என்ன பண்றது, மற்றவர்கிட்ட போய் குறை சொல்றது, இவங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு தெரியுமா பரப்பி விடுறது தான் நம்ம தீவிரமாக காணிக்கிறோமே ஒழிய தேவனிடத்துல மன்றாடக்கூடிய நபர்களாய் நாம் இல்லை. அப்ப கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா, இந்த ஜனத்துக்காக இந்த பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்க ஆரம்பி, உன் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பேன். இந்த பிள்ளையோட வாழ்க்கையில அதுதான் சொல்றாரு, இந்த ஜனங்களுக்காய் கதறக்கூடிய, இந்த ஜனங்களுக்காய் பரிதவிக்கக்கூடிய, இந்த ஜனங்களுக்காய் மன்றாடக்கூடிய ஒரு நபர் எனக்கு தேவை. அப்படித்தான் சுவரை அடைக்கவும் திறப்பில் நிற்கவும் ஒரு நபரை தேடினேன், யாரையும் காணோம். இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஆனா நம்முடைய ஜனங்களுடைய சுவாபங்கள், பொதுவாகவே சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய சுவாபங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, மற்றவங்களை குறித்து குறை சொல்றது, ஒருத்தர் மோசம் சொன்னா அதை பரப்புறதுக்கு, ஒரு வீட்டில் பிரச்சனைனா என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆவலா போய் தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன, அதாவது அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பரப்புவோம் நம்ம. அப்படித்தானே? ஒரு பிரச்சனை தெரிஞ்சிச்சுன்னா அது பிரச்சனை போய் கேட்டுக்கிட்டு அக்கா உங்களுக்கு ஜெபம் பண்றேன்னு சொல்ல மாட்டாங்க. அதை 2 4 சொல்றது, 2 4 பரப்பி நம்முடைய வேலைகள் அப்படி இருக்குதே ஒழிய நல்ல ஜெபிக்கக்கூடியவனை, நல்ல ஆவிக்குரிய சிந்தை எப்படி இருக்கணும்னு சொன்னா அந்த காரியத்துக்காய் கண்ணும் கருத்துமா ஜெபிக்கணும். கொஞ்சம் தான் தெரிஞ்சுதா ஓகே, அந்த காரியத்துக்காக ஆண்டவரே என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியாது, ஆனா அந்த பிரச்சனையை மாற்ற நீ நல்லவர், அந்த பிரச்சனை அந்த குடும்பத்தோடு நீ இடைபடுங்க, கொஞ்சம் போராட்டத்தில் இருக்கிறாங்க, கொஞ்சம் பிரச்சனையோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு விடுதலை கொடுங்க சொல்லி நம்ம திறப்பில நின்று ஜெபிக்கணும். சுவரை அடைக்கத்தக்க, அப்படின்னா அந்த ஓட்டை விழுந்துருச்சு, நல்லா இருக்கக்கூடிய செவர்ல ஒரு ஓட்டை விழுந்துருச்சு, நல்லா இருக்கக்கூடிய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்துருச்சு, ஆண்டவரே அந்த ஓட்டையை அடைக்கத்தக்கதாய் நாம போய் நிக்கணுமே ஒழிய அந்த ஓட்டை பெருசாக்கி விடுறதுக்கு நம்ம போய் நிக்க கூடாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் வருங்களேன், சுவரை அடைக்கணும், திறப்பிலே நிற்கணும். திறப்பிலே நிற்பது என்பது என்னன்னா, சின்ன ஓட்டை விழுந்து சின்ன பிரச்சனை வந்துச்சு அவங்க வாழ்க்கையில, அந்த ஓட்டையை அடைக்கணும், அதுதான் நம்முடைய வேலை. இன்னைக்கு ஓட்டை பெருசாக்கி, அதான் ஒரு 5வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்களேன். எஸ்தர் 5:1. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்துக்கொண்டு ராஜ அரண்மனையின் உள் முற்றத்தில் ராஜா கொலுவில் இருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிராக கொலு மண்டபத்திலே ராஜாசனத்தில் வீற்றிருந்தான். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற் செங்கோலை எஸ்தர் இடத்திற்கு நீட்டினாள். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோல் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும், நீ கேட்கிற மன்றாட்டு என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அங்க பாருங்க, அங்க போய் ராஜாத்தி போய் கேட்கிறான், என்னது, அங்க வந்த போது ராஜாவை போய் பார்க்கறான், உனக்கு இந்த தேசத்தில் பாதி வேண்டும் என்றாலும் கேளு, உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவன் ஒண்ணுமே சொல்லல. அவன் அடுத்த வசனம் என்ன சொல்றான், அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றாள். அங்க பாருங்க, அதுக்கு ராஜாத்தி சொல்றா, நீங்க நான் செய்யற விருந்துக்கு நீங்க வாங்க, நீங்க உனக்கு என்ன வேணும் உனக்கு கேளு தர்றேன் அப்படின்னா, உடனே அவ கேட்கல. என்ன சொல்றா, நான் செய்யற விருப்பம், என்னோட விருப்பம் என்ன தெரியுமா, நான் ஒரு விருந்து பண்றேன், அந்த விருந்துக்கு நீங்க வரணும், நீங்களும் அந்த ஆமானும் வரணும், அப்ப நீங்க வாங்க சொல்லி அங்க கேட்கிற கூப்பிடுறான். உடனே அடுத்த நாள் அடுத்த வசனம் வாசிக்கலாமா, 6:1. 6:1 வேண்டாம், அதுக்கப்புறம் வாசிக்கலாமே. அடுத்தது போவாங்கல்ல, இன்னொரு குடிக்கு போவாங்கல்ல, 7:1 வாசிங்களேன். ராஜாத்தியாகிய எஸ்தருடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்பட்ட போது ராஜா எஸ்தரை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும், நீ கேட்கிற மன்றாட்டு என்ன,
நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். இங்க உடனே அவ போய் சொல்லலைங்க, ராஜாவை நல்லா விருந்து பண்ணி, ராஜாவை நல்லா என்ன பண்ணா, திருப்தியாக்கி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ராஜா லாஸ்ட் தான் என்ன பண்ணுவாங்க, திராட்சை ரசம் கொடுப்பாங்க, லாஸ்ட் தான். அப்படின்னா இவனை திருப்தியாக்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது வரை தன்னுடைய விருப்பத்தை சொல்லவே இல்லை. எப்ப சொன்னா, ராஜாவை திருப்தியாய் போஷித்து ராஜாவுக்கு திராட்சை ரசம் பானம் பண்ணப்பட்ட பிறகுதான் அவன் கேட்கிறான். ரெண்டாவது கேட்கிறான், நான் இவ்வளவு சாப்பிட்டேன், இவ்வளவு பண்ணிட்டேன், நீ வந்த கூப்பிட்ட எல்லாம் பண்ணிட்டேன், இருந்து நீ உன்னுடைய விருப்பத்தை சொல்லவே இல்லையே, உன் விருப்பம் என்ன, உன் வேண்டுதல் என்ன, உன் விண்ணப்பம் என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு தர்றேன். அப்ப நம்ம ராஜாவிட்ட கேட்கறதுக்கு முன்னால, நம்ம விண்ணப்பம் பண்ணுறதுக்கு முன்னால அவரை முதல்ல நம்ம திருப்திப்படுத்தணும். நாம என்ன பண்றோம் அப்படின்னா, முதல்ல போய் நம்முடைய காரியத்தை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறோம், அப்படித்தானே பொதுவா. ஆனா நாம ராஜா அப்பதான் அவனுக்கு, அதாவது அவன் அப்ப ஃபர்ஸ்ட் டைம் கேட்டான்ல, அப்ப கேட்டிருந்தா இப்படி ஒரு ரிசல்ட் வந்திருக்காது. ஆனா எப்ப ரிசல்ட் வந்து தெரியுமா, தன்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் வந்து தெரியுமா, அவன் ராஜாவை திருப்திப்படுத்தி, அவனால இது தாங்க முடியும், அதாவது கொடுக்காம இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தா கூட யோசிச்சிருப்பான். ஆனா இப்போ ராஜாவை திருப்திப்படுத்துறதுனால அவன் என்ன கேட்டாலும் அதை கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தான். அப்பதான் பக்கத்திலே எதிரி வச்சிருக்கிறான், உடனே பக்கத்துல எதிரி இருக்கிறான். அவன் சொல்றான், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் வேண்டுதலுக்கு என் ஜனங்களும் கட்டளையிடப்படுவார்களாக. இதே மாதிரி தான் அவன் சொல்றான். யாரு, மொர்தெகாய்க்கு முன்னால் சரி ஆமான்னு சொல்லுவான், உமக்கு சித்தமானால், இங்க ஒரு ஜனம் கூட்டம் பெருகி இருக்காங்க, இவனெல்லாம் அடிக்கும்படியாய் ஒரு உத்தரவு கூட வேணும்னு சொல்றான். இவனும் சொல்றான், உமக்கு சித்தமானால் இந்த ஜனங்கள் எல்லாம் அடிக்கப்படாதபடி காக்கப்பட வேண்டும் என்று ஒரு உத்தரவு வேண்டும் சொல்லி இவளும் கேட்கிறான். அப்ப ராஜாவை திருப்திப்படுத்துறது நல்லா ஜெபம் பண்றதுக்கு முன்னால உங்க விண்ணப்பம் கேட்கப்படணும். உங்க விண்ணப்பம் கர்த்தர் சமூகத்தில் பரிபூர்ணமா இருக்கணும். மற்ற ஜனங்கள் ஜெபிக்கிறத போல நீங்க ஜெபிக்க கூடாது. கர்த்தரை முதல் நல்லா திருப்திப்படுத்தணும். அவர் விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்ற. என்ன விருப்பம்? நல்லா துதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும், நல்ல நாமத்தை என்ன பண்ணணும், பிரஸ்தாபப்படுத்தணும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விண்ணப்ப பகுதி வரணும். அந்த விண்ணப்பத்தை தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, வாழ்க்கையில அங்கீகரிப்பார். நம்ம கேட்கறதெல்லாம் எப்ப கிடைக்கும், நீங்க எது கேட்டாலும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறோம்ல. எப்போ நாம வீட்டு குடும்ப ஜெபமா இருக்கட்டும், தனிப்பட்ட ஜெபமா இருக்கட்டும், எப்ப விண்ணப்ப எந்த மீட்டிங் வந்தாலும் சரி, கர்த்தரை ராஜாவை திருப்திப்படுத்தி விட்டு இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப நம்ம முன்னால கர்த்தரை நல்லா துதிக்கணும், கர்த்தரை நல்லா ஆராதிக்கணும். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப துதிக்கணும், நல்லா துதிக்கணும், கர்த்தரை நல்லா ஆராதிக்கணும், நல்லா பாடணும், நல்லா வர்ஷிப் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டு சமூகத்துல விண்ணப்பம் பண்ணணும். அப்ப விண்ணப்பங்கிறது வந்து ஒரு 5வது பாயிண்டா இருக்கணும், ஒரு 6வது பாயிண்டா இருக்கணும். அதுக்கு முன்னால கர்த்தரை நல்லா துதிக்கிறது, கர்த்தரை நல்லா ஸ்தோத்தரிக்கிறது, கர்த்தரை நல்லா உயர்த்துறது, இப்படிப்பட்ட காரியத்தோடு நம்ம ஜெபிச்சு விட்டு, அப்படிப்பட்ட ஆராதனை செலுத்தி விட்டு கர்த்தர் சமூகத்தில் மன்றாடும் போது எஸ்தர் ராஜாதி கிடைச்சது போலயே நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அங்கீகரிப்பார், எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இவர் வாழ்க்கையில் எப்படி மாற்றம் வந்தது? இப்படி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய, ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து, ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை எல்லாம் கொடுத்ததுனால இவன் உடனே கேட்கிறான், என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமான் திட்டம் வச்சிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தோடு கூட இருக்கிறான். இவனுடைய வாழ்க்கையில் இப்படி அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கே நம்ப முடியல. அப்படியா, இவ்வளவு மோசமான இவனா? ஆமா, என்னுடைய ஜீவனையே பறிக்கிறதுக்கு பார்த்தான் அப்படின்ன போது இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னது, இவன் வந்து அனுப்பினது உன்னை வணங்கத்தான் சொல்லி அனுப்பினேன், ஆனா இவன் வணங்காத போது இவன் இந்த ஜனங்களை எல்லாம் அழிக்கவும் என் ராஜாத்தி மேலே கை வைக்க நீ மனசு வச்சுட்டியா அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் அழிச்சு போட்டார். அல்லேலூயா. ஆமானியமா குருந்த எல்லாத்தையும் அழிக்க போற காரணம் என்ன தெரியுமா? அவன் யார் மேல கை வைக்க நினைச்சான்? அதாவது ராஜா, அதாவது ராஜாவுடைய ராஜாத்தி மேலே கை வைக்க நினைச்சிட்டான். அதனால தான் அவன் வாழ்க்கையில எல்லாம் கர்த்தர் அழித்து போட்டார். அப்ப நம்ம விண்ணப்பம் பண்றோம். விண்ணப்பம் பண்ணும்போது எப்படி விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னா, ராஜாவை திருப்திப்படுத்தி விட்டு விண்ணப்பம் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தான் ஒப்பு கொடுக்கிறார். கண்டிப்பாவே எல்லாரும் இந்த கட்டளை யாருனால வந்தது? ராஜாவினால தான் வந்தது. ராஜாவே எதிரி அழிக்கிறதுக்கு என்ன பண்ணா, ஒரு திட்டத்தை போடுகிறான். அல்லேலூயா. அப்போ இந்த திட்டத்தை கொடுத்த ராஜா தானே. ஏசப்ப அனுமதிக்க நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் வருமா? வராது. ஏன் வருது? நம்முடைய மீறுதல்னால, நம்ம மறந்ததுனால. இவெல்லாம் துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ராஜாவுடைய கட்டளை எப்படி மாறிடுச்சு தெரியுமா? துதிக்க ஜனங்களுக்கு மத்திக்கு சாதகமாக மாறிச்ச ஒழிய, ஜெபிக்கிற ஜனங்களுக்கு சாதகமாக மாறிச்ச ஒழிய, மற்ற இவனுடைய மொர்தெகாயுடைய திட்டத்திற்காக வந்தது ஒழிய ஆமானுடைய திட்டத்துக்கு நேரம் வரல. அப்போ ராஜா தான் உத்தரவு போட்டார். யார?
ஆமான வணங்கும்படியா உத்தரவு போட்டது ராஜா தான். சில நேரங்களை கர்த்தர் தான் ஒப்பு கொடுக்கிறார், சில பிரச்சனை மத்தியில் அனுமதிக்கிறார். அப்போ நம்ம மனம் திரும்பி தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் உபவாசிக்கவும் ஜெபிக்கவும் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் தான் ரெண்டாவது கட்டளையும் போடுறாரு. இந்த திட்டத்தை யார் திட்டினாலோ அவன் என்ன பண்ண கொல்லப்பட வேண்டும். இந்த திட்டத்தை முன்னாடி இருந்து யாரோ அவன் அழிக்கப்பட வேண்டும், இவனை தூக்கில போடுங்கன்னு சொல்லி இவனுடைய எல்லாத்தையும் கொண்டது என்ன பண்ணிட்டாங்க, சுட்டெரித்து விட்டார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்த்து நின்னார்னா அதனால தான் மொர்தெக்காய் வணங்கவே இல்லை. ஏன எதிரியை போய் நான் வணங்கணுமா? என் தேவனை நோக்கி பார்த்து முறையிடுவேன், என் தேவனை நோக்கி பார்த்து மன்றாடுவேன், என் தேவன் பக்கமே காலிலே விழுவேன். அப்போ என் தேவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு என் எதிரிய என்ன பண்ணிடுவாரு, முடிச்சு போடுவாருன்னு சொல்லி அவன் தன் பக்கம் திரும்பாதபடி எந்த ராஜாவுடைய கட்டளையே இருந்தாலும் கூடி என் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பிச்சான். தேவன் ராஜாவினுடைய இருதயத்தில் பேசினார். அவன் ராஜாவை இவனை தள்ளி என்ன பண்ணிட்டார், மொர்தெக்காயை கத்தை ஒழித்து வைத்தார். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில மாறுதலாய் முடிக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும் ராஜாவுக்கு தெரியாம ஏசப்பாவுக்கு தெரியாம நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. நம்ம வாழ்க்கையில வரும்போது நாம தேவனை நோக்கி துதிக்கவும் ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் உபவாசிக்கவும் தொடங்கும் போது கர்த்தர் யாரை கொண்டு ஒரு திட்டத்தை தீட்டினாரோ அந்த ஆளை கொண்டு திட்டத்தை மாற்றவும் உதவி செய்வார். ஆமென். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நல்லா ஜெபிக்கக்கூடிய நல்லா துதிக்கக்கூடிய நாம் யூதன் என்று சொன்னா ஏது பிரச்சனை வந்தாலும் அவனுடைய ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் தானியேலை போல சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ போல பிரச்சனையே வந்தாலும் என்ன பண்ண மாட்டோம், கீழ்ப்படியவே மாட்டோம். எந்த ஒரு காரியத்தையும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஆராதனை முடங்காது, துதி முடங்காது, ஆலயத்துக்கு வர்றது முடங்காது, ஜெபிக்கிறது முடங்காது, உபவாசம் கூடுமே ஒழிய குறையவே கூடாது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜனங்களை தான் கர்த்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஜனங்கள் வாழ்க்கையில தான் அவன் வாழ்க்கையை அடிச்சு போட்ட மாதிரி காரியத்தை செய்வார். மற்றவங்களுக்கு செய்வார் அப்படின்னா வந்தது பிரதர் போயிடுச்சு பிரதர் அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம சாட்சி சொல்லும்போது என்ன சொல்லுமா, வந்துச்சு இறக்கிற இடம் தெரியாமல் ஓடி போயிடுச்சுன்னு சொல்லணும். வந்துச்சு ஒரு 10 நாள் இருந்துச்சு போச்சுன்னு சொல்லக்கூடாது. நம்ம இடத்துல வரவும் செய்யாது, வந்தா இருக்கிற இடம் தெரியாம நம்ம அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், அந்த தேசத்தின் மேல உயர்த்தி வச்சார். எதுவரை அவன் மதிக்காதவனா இருந்தானோ அவன் அந்த தேசத்தின் மேல் அதிகாரியாய் வைத்தார். அப்ப நம்முடைய துதிக்கிறனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் கீழ்ப்படியாம சின்ன சின்ன காரியத்தை விட்டு கொடுக்காம தேவனை எப்பொழுதும் உயர்த்தக்கூடியவனாய் இருப்பான், எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடியவனா இருப்பான், எப்போ வைராக்கியம் உடையவனா இருப்பான். அவனுடைய வாழ்க்கையில அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் தேவனை நோக்கி மன்றாடக்கூடியவனா இருப்பானே ஒழிய தன் ஜீவனே போனாலும் சரி அந்த தப்புக்கு மாத்த ஒப்பு கொடுக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு காணப்பட்டுச்சுன்னா அவர்கள் தான் தேசத்துக்காய் நிற்கக்கூடியவங்க. அந்த ஒரு மனுஷனுடைய அந்த மொர்தெக்காயுடைய வாழ்க்கையில அவன் எடுத்த தீர்மானத்தின்படியாய் அதனால இந்த யூத குல ஜனமே ஒரு மேன்மையான காரியத்தை சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு. அல்லேலூயா. அப்ப மேன்மையான காரியம் எப்படி வந்தது அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய அதாவது ஒரு மனுஷன் சுவரை அடைக்கத்தக்கதாய் ஒரு மனுஷன் இங்க திறப்பில் நிற்கக்கூடியவனாய் மாறின போது அந்த தேசம் ஜெபிக்கிற தேசமாக, அந்த யூத ஜனங்கள் எல்லாம் ஜெபிக்கிறவர்களாக உபவாசிக்கிறவர்களாக தேவ சமூகத்தில் தேவனை பிரியப்படுத்துவர்களாக மாறினாங்க. அதனால அந்த தேசத்தையும் அந்த ஜனங்களையும் அந்த ராஜாவை என்ன பண்ணாரு, உயர்த்தி வைத்தார், மேன்மைப்படுத்தி வைத்தார். எல்லாவற்றுக்கும் அதிகாரியாய் ஆமானை கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. சாரி, மொர்தெக்காயை வைத்தார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம ஜெபிக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம ஆராதிக்கிறோங்கிறது மிக முக்கியமான காரியம். அல்லேலூயா. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில நான் யூதனே என்று சொன்ன ஆமானுடைய மனைவி சொல்லலாமா, அவன் யூதன் என்று சொன்னா நீ தோற்று போவது நிச்சயம், நீ கீழே தாழ்ந்து போவது நிச்சயம் அப்படின்னு சொன்னான். அப்போ உலகத்தானுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவன் ஜெபிக்கிறவன் அவன் ஆராதிக்கிறவன் தெரிஞ்சா நீ அம்மா தோத்து தான் போவோங்கிறது உலகத்தானுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட பரிதவிக்கக்கூடிய இப்படி அவன் சிக்கி கொண்டிருக்கிற ஜனங்களுக்காய் மன்றாடக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சபையில அநேகர் பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க, அநேகர் போராட்டத்தோடு இருக்கிறாங்க, அநேகர் என்ன பண்றாங்க வியாதிகளோடு இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கக்கூடிய பாரத்தை தான் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளைகளை குறித்து தூஷிச்சுட்டு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் ஒழுங்கு சரியில்லையாமா, இந்த பிள்ளைகளை பார்த்தீங்களா ஊர் சுற்றிட்டு இருக்குதாமா, இந்த பையனை பார்த்தியா அப்படி இருக்கிறானா இப்படி இருக்கிறானா சொல்லாம இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஆமான்களாக இல்லை மொர்தெக்காய்களாய் போல நம்ம என்ன வச்சிருக்காரு, கர்த்தர் வச்சிருக்கிறார். மொர்தெக்காயுடைய வேலை என்ன தெரியுமா, அந்த திறப்பில் இருக்கணும். ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த தேசத்துக்காய் திறப்பில் நிற்பான், அந்த ஜனங்களுக்காய் திறப்பில் நிற்பான். அதன் மூலமாய் பெரிய மாற்றம். எஸ்தர் ராஜாவுடைய வேலை என்ன, இதுக்காய் இந்த காரியத்துக்காய் என்ன பண்ணா திறப்பில் நின்று ரட்டு உடுத்தி கொண்டு என்ன பண்றாங்க, உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். உபவாசித்து ஜெபிச்ச போது ஆமா அங்க இடத்துல தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற தேசத்துக்காய் இங்க இருக்கிற ஜனங்களுக்காய், ஒன்று ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக மாத்திரம் இல்லை, சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களும் பார்த்தீங்கன்னா இன்னும் சரியான வளர்ச்சி இல்லை.
இன்னும் சரியான அவங்க ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, கொஞ்சோண்டு பிரச்சனை வந்துச்சுன்னா பின்மாறி போடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவர் உறுதி இல்லாத பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. இந்த பிள்ளையை ஸ்திரப்படுத்த வேண்டும் ஆண்டவரே சொல்லி ஜெபிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. நாம ஜெபிச்சா கர்த்தர் இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கி சின்ன சின்ன உலகத்தின் காரியங்களுக்குள்ளாய் அவர் ஈடுபட்டு தேவனை விட்டு பின்மாறி போய் கொண்டிருக்கிறாங்க. உலகத்தின் ஆசைகளுக்கு, உலகத்தின் பாசங்களுக்கு என்ன பண்றாங்க? கீழ்ப்படிஞ்சு தேவனை விட்டு பின்மாறி போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த ஜனங்களை ஆண்டவரை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி திறப்பிலையும் அந்த சுவரை அடைக்கத்தக்கவுமாய் நீங்களும் நான் இருக்கும்போது அந்த தேசத்துக்கு கர்த்தர் எப்படி ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டாரோ, ஒரு மாற்றத்தை கட்டளையிட்டாரோ, அதே போல நம்முடைய சபைக்கும், நம்முடைய இருக்கிற சுற்று வட்டார சபைகளுக்கும், நம்மை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த நாளில் ஜெபிக்க போறோம். மொர்தெக்காய் போல இந்த நாளில் எஸ்தர் ராஜாத்தை போல ஜெபிக்க போறோம். என்னது? திறப்பிலே நின்று ரட்டுடுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் சில காரியங்களை ஜெபிக்கும்படியாய் கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் போன வாரத்தில் நாங்கள் ஜெபத்தை குறித்து கேட்டோம். சுவரை அடைக்க எப்பேற்பட்ட நபர் உள்ள ஒரு நபரை தேடுறீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிச்சோம். ஆண்டவரே, உமது விருப்பம் தேசத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அல்ல, உமது விருப்பம் இந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அல்ல, இப்படிப்பட்ட ஜனங்களை எப்படியாவது திரும்ப தன் ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடு நீங்க வந்திருக்கீங்க ஆண்டவரே. அதனால தான் இப்படிப்பட்ட பரிதபிக்கக்கூடிய தாய் தகப்பனை கனவீனம் பண்ணுகிற ஆண்டவரே, அயலான் மனைவியோட அவன் சஞ்சரித்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு சிவர் அந்த இப்படிப்பட்ட ஓட்டைகள் காணப்படுகிறது, இப்படிப்பட்ட தவறுகள் வாழ்க்கையில் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஜனங்கள் திருந்தும்படியா, இப்படிப்பட்ட ஜனங்கள் மனமாறும்படியாக திறப்பில் நிற்கவும், உபவாசிக்கவும், ஜெபிக்கவும், மன்றாடவும் சில நபர்களை தேடினேன். ஆனா எங்க தேசத்துல எங்க ஜனங்களுக்காய், எங்களுடைய சபைக்காய், எங்களுடைய விசுவாசிகளுக்காய், எங்களுடைய போதகருக்காய், எங்களுடைய ஜனங்களுக்காய், அருகாமையில் இருக்க சபைகளுக்காய் ஜெபிக்கிறதுக்கு நாங்க இருக்க ஆண்டவரே. யாரை அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான் என்று சொல்லி எசையாவை பார்த்து கேட்டபோது, ஆண்டவரே அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லி எசையா அர்ப்பணித்தது போல அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் ஆண்டவரே, ஆண்டவர் அசுத்த உதடுகள், அசுத்த மனிதர்கள் ஜீவிக்கிற நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் என்று சொன்னபோது அவனை பரிசுத்தமாக்கி அவன் உதரை தொட்டு அவன் வாழ்க்கையில ஒரு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தது போல, அவனை அனுப்பினது போல எங்களை அனுப்பும்படியா எங்களை வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் நான், யார் எனது காரியமாய் போவார் என்று சொல்லி கேட்டபோது கர்த்தர் எல்லா அசுத்தத்தையும் எல்லாவற்றையும் அவர் நீக்கி எசாவை அனுப்பினது போல எங்களை அனுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி சுவரை அடைக்கத்தக்கதாய் ஒரு மனுஷனை தேடினேன். ஒருவனையும் காணல. அவனுடைய எண்ணமெல்லாம் தனக்கு வேணும்னு சொல்லி எண்ணம் தான், என்னுடைய குடும்பத்திற்கு தனக்குன்னு சொல்லி எண்ணத்தோடு கூட தான் எல்லா ஜனங்களும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இப்போ கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? என்னுடைய விருப்பத்தை, என்னுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபரை வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் விருப்பம் என்ன தெரியுமா? தவறு பண்ணக்கூடியவர்களுக்காய் கண்ணீர் வடிக்க, தவறு செய்யக்கூடிய ஜனங்களை அவர்களுக்காக திறப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கர்த்தர் தேடுகிறார். ஆனா இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, தேவனை ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க. ஆனா இந்த பிரச்சனையும் போராட்டத்தை பார்க்கும்போது, அடுத்தவருடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனையை போராட்டத்தை பார்க்கும்போது அதற்காய் ஜெபிக்காம அவர்களை பரிதபிச்சு, அவர்களை தூஷிச்சு, அந்த தூஷணமான காரியத்தை பரப்பி கொண்டிருக்கிற ஜனங்கள் தான் இன்னைக்கு அநேகர். விசுவாசிங்கிற பேர் இல்லை, அநேகருடைய குற்றங்களை பரப்பி கொண்டு, அநேக குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பாரப்படாம என் குடும்பத்தில் அது இல்லையேங்கிற சொல்லி அநேகருக்கு அதை அறிவிச்சு, சில பேருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டா, இன்னும் குழந்தை இல்லையா, இன்னும் குழந்தை இல்லையா, அவங்களுக்கு பாரு குழந்தை இல்லைன்னு சொல்லி அந்த வார்த்தையை அநேகருக்கு இன்னும் குழந்தை இல்லை, 1 வருஷமாச்சு 2 வருஷமாச்சுன்னு சொல்லி அவர்களை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறோமே தவிர, ஆண்டவரே அந்த சகோதரிக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா, அந்த குடும்பத்திற்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறது இல்லை. ஒரு குடும்பத்தில் கல்யாணமாகி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இல்லை. அந்த பிரச்சனை ஆயிடுச்சாமா, அது அடிச்சு போட்டோம்னாமா, அப்படித்தான் சொல்லி நம்ம பரப்புறமே ஒழிய, கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பரப்புறமே ஒழிய, அந்த ஜனத்துக்காய், அந்த சகோதரிக்கு, நம்முடைய சகோதரி நம்முடைய சகோதரன் அவங்களுக்காக ஜெபிக்காம அந்த நபரை தூஷிச்சு 4 பேருக்கு முன்னால அவமானப்படுத்தி 4 பேருக்கு மத்தியில அதை பரப்பி நம்ம சந்தோஷப்படுத்தக்கூடிய விசுவாசிகளா இருக்கிறோமா?
இல்ல, தேவன் சமூகத்துல ஆண்டவரே ஏன் அந்த பிரச்சனையை அகற்றுமால் ஆகும் என்று சொல்லி தேவ சமூகத்துல போய் நின்று ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறோமா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் விரும்புகிறது சுவரை அடைக்கணும், அந்த பிரச்சனை வெளியே தெரியாம போனோம். ஒரு காரியத்தை சொல்றாங்க அப்படின்னா அதை பரப்ப வேண்டிய வேலை இல்லை நம்முடைய வேலை. அதை பத்தி எனக்கு தெரியும் சொல்லி, எனக்கும் தெரியும் சொல்லி தன்னை பெருமைப்படுத்தி சொல்றதுக்காகவே நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு தெரியுமா, எனக்கு மட்டும்தான் அது தெரியும். நிறைய பேர்த்தோட எண்ணம் என்னமா இருக்குது அப்படின்னா, அந்த பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும் சொல்லி சொல்றதுலயே பெருமை. பாஸ்டர் எங்கிட்ட மட்டும் தான் சொன்னாரு, பாஸ்டர் எனக்கு தான் ஜெபிக்க சொன்னாரு. ஏன் நம்ம ஜெபத்தில் அற்புதம் நடக்கிறது இல்லை, அதிசயம் நடக்கிறது இல்லை அப்படின்னா, ரகசியமாய் ஜெபிக்க வேண்டிய காரியத்தை பரசியமாய் சொல்லி பெருமைக்காய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனாலும் அற்புதம் பண்ண மாட்டார் கர்த்தர். நாம மனபாரத்தோடு கூட வேதனையோடு கூட ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம சுபாவம் எப்படி மாறணும் அப்படின்னா, அந்த பிரச்சனையை பார்க்கும்போது அது மற்றவங்க சொல்லவே தோணாது. சே, இப்படி ஆயிடுச்சு, அந்த குடும்பத்தில் இப்படி ஆயிடுச்சு, அந்த பிரச்சனை மாறாதா, அந்த பிரச்சனைக்காய் நான் ஜெபிக்கணுமே சொல்லி பாரத்தோடு தன் இருதயத்தில் அழுகக்கூடிய பிள்ளைகளாய் மாறணும். கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கலாம், ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட பாரத்தை எனக்கு தாங்க. அதுதான் தேவனுடைய விருப்பம். அந்த விருப்பம் தான் உமது ஏக்க விருப்பமெல்லாம் என் இதய சுமையாய் மாறட்டும் சொல்லி பாடுறோம்ல. அவ விருப்பம் என்ன தெரியுமா, ஏக்கம் என்ன தெரியுமா, அதற்காய் பார்க்கும்போது கண்ணீர் இல்லை, கண்கள் கண்ணீர் வடியணுங்க. ஐயோ இந்த பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, இந்த பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, இவன் பாரு எப்படி சுத்திட்டு இருக்கிறான் பாரு, சரியா பைபிள் படிக்காம இருக்கிறான் பாரு, சரியா ஜெபிக்காம இருக்காங்க பாரு, இந்த குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது பாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களை விடுவிக்கணும் சொல்லி நாம கண்ணீரோடு ஜெபிக்கதான். ஏசாயா சொல்லுவாரு, என் தலை தண்ணீரும் என் கண் கண்ணீருமானால் நலமாயிருக்கும்னு சொல்லி அவன் சொல்றதை பார்க்கிறோம். ஏன்னா அப்படிப்பட்ட பாரத்தோடு கூடி ஜெபிக்கிற ஏசாயாக்களை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஜெபபாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய பாரத்தை கொடுக்கக்கூடிய ஜனங்களை தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய சிந்தையெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா, நம்முடைய எண்ணமெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா, ஆண்டவரே இப்படிப்பட்ட எண்ணத்தை என்னது மாறிடுங்க, ஆண்டவரே என்னை ஜெபிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை நிரப்புங்க, என்ன அதான் தேவனுக்கு உகந்த பிள்ளையா, என் ஆசை விருப்பம் எல்லாம் உண்மை பிரியப்படுத்தணும். உண்மையோட பிரியம் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கணும்னு உங்களுக்கு பிரியமா இருக்குது ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளையா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த பாரத்தை மாத்திரம் உள்ள வச்சுட்டாருன்னா எப்பவுமே ஒரு 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 மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு பாரம் வந்துட்டே இருக்கும். ஜெபிக்கணுங்கிற எண்ணம் வந்துட்டே இருக்கும், துதிக்கணுங்கிற எண்ணம் வந்துட்டே இருக்கும், கர்த்தரை ஆராதிக்கணும் எண்ணம் வந்துட்டே இருக்கும். அப்பாவை பார்த்து அப்படியே அதுதான் ஆத்துவம் பாரங்கிறது, அதுதான் ஆத்துவம் பாரம். அதை அவங்க அப்படியே நம்மளுக்கு மனசுல வச்சுட்டாருன்னா, அப்படியே ஆண்டவருடைய அந்த ஏக்கம் நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்மை அப்படியே ஜெபபாரத்தில் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அவரை பார்த்து நம்ம சொல்ல போறோம், என் நிரப்புங்க ஆண்டவரே, என் அந்த ஜெபபாரத்தில் நிரப்புங்க ஆண்டவரே. திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கும் தக்கமாய் மனுஷனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. யாரை அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான்? எல்லாரும் அவங்கவுங்க காரியமாக தான் போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் போய் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் விரும்புகிறது யாரை தெரியுமா, யார் எனது காரியமாய் போவா, என்னுடைய விருப்பத்தை புரிஞ்சு கொண்டு, என்னுடைய மன அங்கலாய்ப்பை புரிஞ்சு கொண்டு, என்னுடைய தரிசனத்தை புரிஞ்சு கொண்டு அதன்படியாய் செய்யக்கூடிய நபர்களைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டு சமூகத்தில் இந்த நாளிலே நன்றியோடுமை துதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கும்படியா வந்திருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் பார்த்து, ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா, நன்றி ஆவியானவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கு. இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சு, ஆண்டவரே இந்த பாரத்தை எனக்கு தாங்க அப்பா, உமது விருப்பத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, உமது ஏக்கத்தை எனக்குள்ள போடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்க போறோம். ஆண்டவர் சமூகத்தில் ஹல்லேலூயா, நன்றியோடு கொஞ்சம் துதிக்கலாமா, கொஞ்சம் ஸ்தோத்தரிக்கலாம். அவர் சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் இந்த பாரத்தை புரிந்து கொண்டு வரும் நாட்களிலிருந்து ஜெபிக்க போறோம். வரும் நாட்களிலிருந்து ஏன் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, முதல்ல நாம் ஏதோ கடமைக்கு வந்து ஜெபிச்சுட்டு போறதுக்கு வரல. நம்ம முதலாவது தேவனுடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஜெபிக்க முடியும். அந்த ஜெபந்தான் மாற்றத்தை கொடுக்கும், அந்த ஜெபந்தான் தேசத்தில் எழுப்புதலை கொடுக்கும், அந்த ஜெபத்துல தான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். நாம முதல்ல அவருக்கு விருப்பமான பிள்ளைகளாய் மாறி பின்ன ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, நல்ல தகப்பனுடைய அந்த இருதயம் எனக்குள்ள வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்க போறோம்.
அந்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்க போறேன். இந்த நாளில தேவன் நம்ம கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்ம அனுப்பி வந்ததுக்கு, அழைத்து வந்ததுக்கு, அனுப்பி வச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. முகாந்திரம் இல்லாம யாரும் வரவே இல்லை. யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நன்றாய் அறிந்தபடியினால நம்ம கர்த்தர் வேறு பிரிச்சு கொண்டு வந்திருக்கிறார். நம்ம அற்ப ஜனங்களா இருக்கலாம், நாம இன்னும் நம்ம பெரிய ஆட்களா இல்லாம இருக்கலாம், நம்ம கொஞ்சம் ஆட்கள் மாத்திரம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பேச நினைச்ச ஜனங்கள் நம்ம மட்டும்தான். ஆண்டவர் ரகசியங்களை எல்லாருக்கும் சொல்லவே இல்லை. அநேக உண்மைகளை அங்க ஜனங்கள் கூட்டத்தில் மத்தியில் சொன்னாலும் அதன் அர்த்தத்தை தன் சீஷருக்கு மட்டும்தான் சொன்னாராம். அதே போல அநேக காரியங்களை சொல்லி இருந்தாலும் தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய வாஞ்சியை நிறைவேற்றும்படியாய் சில பேரை மட்டும்தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை நாம் அதை சரியா செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு நபர் போதும், அவருக்கு ரொம்ப பேரெல்லாம் தேவையே இல்லை. நாம சுவரை அடைக்கத்தக்கவுமாய் திறப்பில் நிற்கத்தக்கோ ஒரு மனுஷனை தேடினேன். அந்த ஒரு மனுஷனுடைய ஏக்கத்தை கர்த்தர் அந்த தேசத்துல, அதனால தான் தேசத்துல மாற்றத்துக்கு அந்த தேசத்தை கொண்டு வரணும்னு சொன்னா ஒரு மனுஷன் தான் அனுப்புவார். மோசையா இருக்கட்டும், எலியாவா இருக்கட்டும், எலிசாவா இருக்கட்டும், யாரா இருந்த ஒரு மனுஷன் தான் கர்த்தர் அனுப்புவாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையும் ரட்சிக்க, எகிப்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களை ரட்சிக்க ஒருத்த போதும். தேவனுக்காய், தேவனுடைய வாயாய் இருக்கக்கூடிய ஒரு நபர் போதும் அங்க போய் அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வர. அவர் அநேக ஜனங்களை அனுப்பி எல்லாம் கர்த்தர் அற்புதத்தை செய்யறது இல்லை. ஒரு நபர் போதுங்க. ஒரு மனுஷனுடைய, ஒரு யோனாவுடைய பிரசங்கம் அந்த நினிவே பட்டணத்தை மாற்றினது. ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீங்க கர்த்தர் பக்கம் நில்லுங்க, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கன்னு சொல்லி ஒருத்தன் தான் வந்து நின்னா. கர்த்தர் அற்புதத்தை செய்தார், அந்த தேசத்தை திருப்பினார். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு நபராய் இருக்க நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்துல இந்த நாளிலே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒரு நபர் போதும் ஆண்டவரே. ஏக்கத்தை புரிந்து கொண்டவன், அந்த ஏக்கத்தை மனபாரத்தை புரிஞ்சு கொண்டவன், என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடிக்க வல்லவர், என் வாழ்க்கையில தப்பே பண்ண மாட்டார் அப்படிங்கிற உறுதியோடு கூட, விசுவாசத்தோடு கூட என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் அவரை மாத்திரம் துதிக்கிறவனாய், அவரை மாத்திரம் ஆராதிக்கக்கூடிய மொர்தெக்காயாய் நீங்களும் நானும் மாறினா போதும், நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய மாற்றங்களை செய்வார். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் என்ன தேவை தெரியுமா? ஜெபம் தேவைன்னு அன்னைக்கு புரிஞ்சான். எனக்கு பிரச்சனையா, எனக்கு மாத்திரம் பிரச்சனை வந்தா பரவாயில்ல, என் ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, யூத ஜனங்களை அழிக்கும்படியாய் அங்க ஆமான் திட்டம் பண்ணினா. அப்ப என்ன தேவை தெரியுமா? ரட்டு உடுத்தி கொண்டு தேவ சமூகத்துல அழக்கூடிய ஒரு மொர்தெக்காய் வேணும். அப்ப தேவ சமூகத்தில் அழக்கூடிய ஒருத்தன் வேணும். அந்த ஜெபம் அது அரண்மனையிலே கிரியை செய்தது. ராஜாத்தையும் ரட்டுடுக்க பண்ணினது, ராஜாத்தையும் உபவாசிக்க பண்ணினது, அங்க இருக்க அரண்மனையில் இருக்கக்கூடிய நபர்களை உபவாசிக்க பண்ணினது, அங்க இருக்கிற தேசத்தில் இருக்கிற ஜபரங்களையும் உபவாசிக்க பண்ணினது. என்ன தெரியுமா? இந்த மொர்தெக்காயுடைய ஜபம் தான், அவன் எடுத்த தீர்மானம் தான். அவன் கரெக்டான நேரத்தில் நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்து ஜெபிக்க ஆரம்பிச்சான். அது தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறினது. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட தீர்மானங்கள் இருக்கக்கூடிய நபர்களா நீங்களும் நான் இருக்கணுங்க. எந்த நேரத்தில் எதை ஜெபிக்க கத்த ஏவராரோ அந்த ஏவனா இவன் செய்வாங்கக்கூடிய அந்த ஏவுதலுக்குரிய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். ஆண்டவர் சமூகத்திலிருந்து நாளில் கேட்க போறேன், ஆண்டவரே என் மேல ஒரு அபிஷேகத்தை கொடுங்கப்பா, என் மேல ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஜெபிக்க போறோம். இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அந்த வேறுபாட்டின் அபிஷேகம் அது வேறு இருதயமாய் மாறினது. அதுவரை சவுலுடைய இருதயம் எப்படிப்பட்ட கழுதை மேலேயே நோக்கமா இருந்தது. கழுதை 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 கழுதைனே ஓடிட்டு இருந்தான். ஆனா அங்க போய் தேவன் வேறு இருதயத்தை கொடுத்த போது அவன் சிந்தை மாறினது. எப்படி என் ஜனங்களை மேற்க போறேன், எப்படி என் ஜனத்துக்கு நான் நியாயம் செய்ய போறேன், எப்படி என் ஜனங்களை விடுதலையாக்க போறேன்னு சொல்லி அவன் மேல தரிசனம் மாறினது போல வேறு இருதயமாய் மாறினதாமா. அதே போல உங்களுடைய இருதயமும் என்னுடைய இருதயமும் மாற வேண்டும் என்று சொன்னா, ஆண்டவரே என் இருதயத்தை நீங்க மாற்றுங்கப்பா. என்னுடைய இருதயம் எல்லாம் கழுதை தேடுற மாதிரி இருக்குது, என் இருதயம் எல்லாம் என் சொந்த காரியம் மாத்திரம் இருக்குது, என்னுடைய வேலையெல்லாம் எங்க அப்பாவுடைய வேலையை மாத்திரம் இருக்குது, என்னை அழைச்சோடைய வேலையை நான் செய்யறதே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து நன்றியோடு கர்த்தர் சில திட்டமாய் தெளிவா சில பேரோட பேசுறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய விருப்பம் அழைத்த தேவனுடைய மேல விருப்பத்தை இல்லாம என்னை எதற்காய்
பிடித்தாரோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று பவுல் சொன்னது போல எதற்காய் நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காய் நாம் அடைக்கப்பட்டிருக்கிறோம், அதை பிடிச்சு கொள்ளணுங்க. நாம தேவையில்லாத அநேக மேல பிரியமாய் இருக்கிறோம். பற்பல வேலைகளில் நாம தேவனுக்கு பிரியமாய் இருக்கும்னு சொல்லி பற்பல வேலைகளிலே நாம் பிரியமாய் இருக்கிறோம். தேவனா நடுபடாத நல்ல பங்காய் இருக்கக்கூடிய அவர் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பங்கை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேணும். அதுக்குத்தான் உங்களை எனக்கு வேறு பிரித்திருக்கிறார். அவர் சமூகத்தில் இந்த நாளில் ஆண்டவர் நோக்கி பார்த்து அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே உமது விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவனா என்னை மாற்றுங்கன்னு சொல்லி, உமது சித்தத்தை ஆண்டவரே நிறைவேற்றக்கூடியவனா என்னை மாற்றுங்கன்னு சொல்லி இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வரும் நாட்களில் அந்த அபிஷேகத்தோடு நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை, அந்த அபிஷேகத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிற விண்ணப்பங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுத்து மகிமையான தேவனை பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிச்சு இந்த வார்த்தைக்கு நேராக நம்ம விட்டு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுக்கலாமா? அந்த அபிஷேகத்துக்காக, இந்த வல்லமைக்காக, இந்த அறிவோடு கூட தேவனை அறிகிற அறிவு நமக்கு பெருகுச்சுன்னா, தேவனுடைய விருப்பம் என்னன்னு நம்ம புரிய ஆரம்பிச்சுச்சுன்னா, நம்ம மேல சில வரங்கள் செயல்படும், சில வல்லமைகள் செயல்படும், சில அபிஷேகம் வெளிப்படும். எதனால் அப்படின்னா, அவரை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவுக்கு நேராக நம்ம அறிவு வரும்போது, அவரை சரியாய் புரிந்து கொள்ளும் போதுதான் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் கர்த்தர் சில பாரங்களை கொடுப்பார். சில ஆத்துவ பாரத்தை, ஜெபிக்கிற பாரத்தை, இழந்து போனதை திரும்ப கொடுப்பார். இழக்க முடிந்த அந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கும்படியாய் ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே துதிக்கலாம். அப்படியே தேவ சமூகத்தை கொஞ்சம் துதிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. நல்ல ஒரு 5-10 நிமிஷம் மாத்திரம் தேவ சமூகத்தில் ஆமென் நன்றி இந்த உள்ளத்தோடு கூட வாஞ்சியோடு கூட நம்ம கேட்க போறோம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தெய்வம் நீங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் வந்து ஹல்லேலூயா நன்றி 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 ஆண்டவரே. அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே அவர் மகிமையை அசைவாடும்படியாக, வல்லமையுள்ள கரம் வெளிப்படும்படியாக, தேவ கிருபையுள்ள கரம் வெளிப்படும்படியாக, அபிஷேகத்தினால் நுகங்கள் எல்லாம் முறிக்கும்படியாய், தேவ சிந்தைகளாய் நம்முடைய சிந்தை ஒருபுறமாகும்படியாய் அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா நன்றி 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 ஆண்டவரே எங்கள் மேலே இறங்குவீராக. அந்த அபிஷேகத்தை எங்கள் மேலே வைப்பீராக, ஜெப பாரத்தை வைப்பீராக, விண்ணப்பிக்கக்கூடிய பாரத்தை வைப்பீராக சொல்லி அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆமென். சில பேருடைய இருதயங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி, சில பேருடைய இருதயங்களை எண்ணங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி ஆமென் வேறு இருதயமாய் மாற்றக்கூடிய அபிஷேகத்தினால நன்றி ஆவியானவரே. நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆவியானுடைய வல்லமை உள்ள கரம் இப்பொழுதும் ஆமென் கிரியை செய்யத்தக்கதாய் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய், ஆத்துமாரமுள்ள பிள்ளைகளாய் மாற்றும்படியாக ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கேட்கலாம், ஆண்டவரே என் இருதயத்தை தொடுவீராக, அசுத்தமுள்ள இதயம் ஆண்டவரே சொல்லி ஏசாயா ஜெபிக்கிறான். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அசுத்தமுள்ள இதயம் உள்ள மனுஷன் ஆண்டவரே என்னை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே என் அசுத்தமுள்ள உதடுள்ள மனுஷன் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். உடனே தூதனானவன் பலிபீடத்தில் இருக்கிற ஒரு அக்கினி தணலை கொண்டு வந்து அவன் வாயில வச்சு அவன் அபிஷேகிச்சு, இன்று முதல் நீ ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம், நீ ஜெபிக்கிற துதிக்கிற காரியம் எல்லாம் மாறும் என்று சொல்லி அவன் மாற்றி ஆமென் அபிஷேகத்தால் நிரப்பினான். அவனுடைய இருதயம் மாறினது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆவியான இறங்கி வந்திருக்கிறார். யார் எனது காரியமாய் போவான் சொன்ன போது அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே நான் போறேன்ப்பா, நான் போறேன். எப்ப சொன்னா தெரியுமா? அசுத்த உள்ள மனுஷன் சொல்லி தன்னை தாழ்த்தின போது கர்த்தர் அவனை பரிசுத்தப்படுத்தினார். அக்கினி தணலை கொண்டு வந்து அவன் வாயில வச்சு, உதரத்துல வச்சு அவன் நாவை அந்த உதடுகளை பரிசுத்தப்படுத்தினான். அப்போ அவன் கேட்கிறான், அப்ப அவன் சொல்றான், நான் போறேன் ஆண்டவரே, என் ஜனத்துக்காய் நான் போறேன் ஆண்டவரே, என் ஜனத்துக்காய் நான் போறேன் ஆண்டவரே, நீ தேடக்கூடிய மனுஷனை நான் மாறுற ஆண்டவரே சொல்லி தகுதிப்படுத்துகிற தேவனை நோக்கி பார்த்து அவன் ஜெபிச்சான். கர்த்தர் அவனை தகுதிப்படுத்தி அந்த தேசத்துக்காய் அனுப்புகிறார். ஆண்டவர் சமூகத்தில் ஹல்லேலூயா நன்றியோடு நம்ம துதிக்கும்படியாக, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கும்படியாக, நன்றியோடு கூட ஆராதிக்கும்படியாக அவர் சமூகத்தில் அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாரம் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்க போறோம். ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க, எனக்கு அந்த பாரத்தை கொடுங்கப்பா,
எனக்கு அந்த பாரத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்க போறோம். ஏன்னா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் எல்லாரையும் விட்டுட்டு உங்களை என்னை கர்த்தர் வேறு பிரித்து கொண்டு வந்திருக்கார் அப்படின்னா நம்முடைய இருதயங்கள் மாறணும், நம்ம சிந்தைகள் மாறணும். நாம இதுவரை எப்படிப்பட்ட சிந்தையோடு கூட இருக்கிறோம், ஒரு நபரை பார்க்கும்போது எப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்கு தெரியுமா? அதை கர்த்தர் இந்த நாள் தெளிவா பேசியிருக்காரு. எப்படிப்பட்ட இருதயம் மாற வேண்டும் என்று சொல்லி பேசியிருக்காரு. ரெண்டுமே பேசியிருக்காரு. முதல்ல நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், எப்படிப்பட்டவர்களாய் மாறணும். அப்போ ரகசியம் வெளியே போகாதுங்க. ஒரு நபரை குறித்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ரகசியம் செத்து போனாலும் நம்ம வெளியே சொல்ல மாட்டோம். ஏன்னா அது தேவன் கொடுத்திருக்கிற ரகசியங்க. அது தேவன் நமக்கு கொடுத்துருக்க பாரங்க. அது ஜெபிக்கும்படியாகத்தான் அந்த ரகசியம் நமக்கு கர்த்தர் அறிவிக்கிறாரே ஒழிய இது தூத்தி நாம பெரிய ஆள் ஆகிறதுக்கு அல்ல. அடுத்தவர்களுக்கு துன்பப்படுத்தி அடுத்தவருடைய வேதனையில சந்தோஷப்படக்கூடிய நபர்களாய் நம்ம மாற்றுவதற்கு அல்ல. பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள். இன்னைக்கும் ஏன் அற்புதம் நடக்கிறது இல்லை, ஏன் அதிசயம் நடக்கிறது இல்லை, ஏன் நான் ஜெபிச்சா ஒரு மாற்றம் வர்றதில்லை? நாம் இன்னும் மாறலைங்க. சாதா மனுஷனா இருந்துட்டு இருக்கிறேன். மற்ற விசுவாசிக்கு நமக்கு இல்லை ஒரு வித்தியாசம் இல்லையே, முன்மாதிரியா இல்லை. ஆண்டவர் மன்னிப்பு கேட்கலாமா? எத்தனை ஆரம்பி செய்திருப்போம், சொந்த மன்னிப்பு கேட்கலாமா? ஆண்டவர் இதுதான் அது அசுத்த உதர்வுள்ள மனுஷன் ஆண்டவரேன்னு சொல்லி ஏன் அழுதான் தெரியுமா? இதுவரை உமதை புரிஞ்சுக்காம, இதுவரை உண்மை தெரிஞ்சுக்காம நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, அசுத்த உதர்வுள்ள மனுஷன்ப்பா, என்னை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி அங்க ஏசையா கேட்கிறான். ஆண்டவரே அசுத்தம் இதுவரை நான் ஜெபிக்க வேண்டிய வாயில, நான் உமக்கு விண்ணப்பம் பண்ண வேண்டிய வாயில அநேகரை தூஷிச்சு, அநேகரை புறங்கூறி, அநேகருடைய பிரச்சனைய பெருசாக்கி தெரிவிச்சவன் நான் தான் ஆண்டவரே, என்னை மன்னிப்பீங்கன்னு சொல்லி அவன் கேட்கிறான். ஆண்டவரே அசுத்த உதல்கள் உள்ள மனுஷன்ப்பா, அசுத்த உதல்கள் வாசம் பண்ணக்கூடிய நபர்கள் பத்தியில ஜீவிக்கிற மனுஷன், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி அவன் கேட்டான். கர்த்தர் பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி கொண்டு வந்து அவன் வாயில வைக்கிறாரு. அது முதல்ல அவனோட வாயில இருந்த அசுத்தமெல்லாம் போயிருச்சு. அதுவரை அவன் துர்ச்செய்தி பரப்பி கொண்டிருந்தவன், அவன் அதுவரை தூற்றி கொண்டிருந்தவனோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் எப்படி வந்தது? கர்த்தர் தொட்டார், கர்த்தர் விடுதலையாக்கினார். கர்த்தரோட வாயை தொட்டதுனால அவன் வாயிலிருந்து வர்றது எல்லாமே அடுத்தவர்களை காயப்படுத்துகிற வார்த்தை அல்ல, தேற்றக்கூடிய வார்த்தை வந்தது. அடுத்தது ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தை வந்தது. அடுத்த நபர்களை பார்த்து அவங்க பரிவிக்கும் போது நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நாம ஜெபிப்போம், கர்த்தர் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பாரு சொல்லி அவன் வாயின் வார்த்தைகள் எல்லாம் மாறினது. அல்லேலூயா. இந்த நாளிலும் சில உதிரைகளை கர்த்தர் தொடும்படியாக, சில சிந்தனை கர்த்தர் தொடும்படியாக விரும்புகிறார். அர்ப்பணத்தோட இந்த நாள் என்ன தொடுங்க ஆண்டவரே, என்ன தொடுங்க ஆண்டவரே. யாரும் அர்ப்பணிப்பீங்க எனக்கு தெரியாது. யார் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்கன்னு சொல்லிருக்காங்க. இந்த சத்தியத்தை சொல்லாமல ஆண்டவர் சொல்ற வேண்டிய காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ற காரியம் இந்த நாளிலே சிலர் சிந்தைகள் மாறப்போகிறது, சில எண்ணங்களை கத்த மாற்றப் போகிறார், சில உதடுகளில ஒரு அபிஷேகத்தை கத்த வைக்க போகிறார், சில ஜெபிக்கக்கூடிய நபர்களை கத்த உருவாக்க போகிறார். இந்த நாளில தேவன் எதிர்பார்க்கிற ஜெபங்கள் இந்த நாட்களிலே நிறைவேறப் போகிறது. தேவன் எதிர்பார்க்கிற இருதயமாய் நம்ம இருதயம் மாறினா தான் நம்முடைய ஜெபங்கள் தேவ சமூகத்தில் எட்டும். இல்லைன்னா இந்த கூரை தாண்டாது. நம்ம இந்த ஜெபத்தை இந்த பகுதியை விட்டு தாண்டவே செய்யாது. எப்போ நம்ம ஜெபம் மேலே எழும்பும் அப்படின்னா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தேவனுக்கு பிரியமா இருந்தா அது நறுமணமா ஏறுமா, உகந்த வாசனையா அவர் மூக்க தொலைக்குமா, உகந்த வாசனையா அவர் இருதயத்தை தொலைக்குமா. நம்முடைய ஜெபங்கள் மாற வேண்டும், கர்த்தர் விரும்புகிறார். அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்படியே ஒரு விஷயம் நம்ம இன்னும் கர்த்தர் பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்ம சிந்தை மாறணும்னு சொல்லி கர்த்தர் நம்மை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்ம இன்னும் மாறணும். ஆண்டவரே என் எண்ணங்கள் மாறணும், நான் பெரிய ஆள் ஆகணும், நான் ஜெபிக்கிறவன்னு சொல்லிக்கணும், நானும் ஜெபத்தீமில் இருக்கிறேன்னு சொல்லிக்க. அப்படிக்கிறதுக்காக நம்ம இருந்தோம்னா கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய மாட்டார். நம்முடைய எண்ணங்கள் தாழ்த்தப்படணும். நம்ம எண்ணங்கள் எல்லாம் சுபாவங்கள் எல்லாம் நான் ஒன்னில் ஆண்டவரேன்னு சொல்லி தம்மை தாழ்த்தணும். ஆண்டவரே சமூகத்தில் நாம சில காரியங்களுக்காக ஜெபிக்க போறோம், சில காரியங்களுக்காக மன்றாட போறோம். அதுக்கு முன்னால் நம்ம சிந்தைகள் மாறணும்.
தானியேல் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். தானியேல் ஜெபிக்கப்பட்ட முதல் நாளிலே அவன் பதில் வருது. ஆனா 21 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வர்றான், அந்த பதிலோட கூட வர்றான். அப்ப வந்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அவன் வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவன் அப்படியே அழகா அவனை பார்த்து சொல்லுவாரு. தானியேல்ல அவனுடைய வார்த்தையை பார்த்து அழகா அவர் சொல்லுவாரு, தானியேலே உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்லுவாரு. என்ன அப்படின்னா, அவர் தானியேலை பார்த்து சொல்ல, அவனை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின் பேரில் நீ கவனமாயிருந்து காலூன்றி நில்லு என்று சொல்லி அவன் வந்து கேட்கிறான். ஏன்னா அவன் தன்னை தாழ்த்தி ஜெபிக்க வந்திருந்தான். அவன் தாழ்த்தி தன்னை ஜெபிக்க வந்திருந்தான். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, தானியேல் பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதுக்கும் நீ அறிவை அடைகிறதுக்கும் உன்னை என்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதுக்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் தொடங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. பார்த்து சொல்றான். அப்பொழுது அவனை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதுக்கும், அறிவு அப்படின்னா தேவனை குறித்து அறிவதே அறிவு, தேவனை விருப்பத்தை குறித்து அறிகிறதான். அந்த அறிவோடு கூட உன்னை அடைகிறதுக்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதுக்கும் நீ எப்ப அர்ப்பணிச்சியோ, எப்ப உன்னை விட்டு கொடுக்க ஆரம்பிச்சியோ, உன்னை தாழ்த்த ஆரம்பிச்சியோ, அப்பவே உன் ஜெபம் முதலாவது நாளே வந்து தேவ சந்நிதத்தில் எட்டினது என்று வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஜெபத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட விண்ணப்பத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். தானியேல் ஜெபித்தது போல் தன்னை தாழ்த்தி தன்னை பெருமையாய் காண்பிக்கிறதுக்காக அல்ல, நானும் ஜெபிக்கிறவன், என் சர்ச்சில் நான் மட்டும்தான் ஜெபிக்கிறவன் அப்படிங்கிறதுக்காக அல்ல. கர்த்தர் நம்ம தெரிஞ்சு கொண்டிருக்கார் அப்படின்னா, நம்ம மேல ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, இது அவருடைய லாபத்துக்காக மாத்திரமே செயல்படக்கூடியதாக இருக்கும். அப்பதான் நம்ம மேல ஜெபபாரம், ஒரு ஆத்மபாரம், ஒரு தரிசனம், ஒரு கிருபை, ஒரு வரம் எல்லாம் எப்ப செயல்படும் அப்படின்னா, தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சிந்தை அறிந்து கூடிய பிள்ளைகளாய் மாறும்போது ஆண்டவரை பார்த்து இந்த நாளில கேட்க போறோம். இந்த நாளில ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய உள்ளத்துல திரும்ப திரும்ப ஏன் அப்படி சொல்லிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, நம்ம இன்னும் கர்த்தரை சரியா புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனுடைய சமூகத்துல அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க போறோம். ஒரு 2-3 நிமிஷம் மாத்திரம் நாம் ஜெபிச்சு ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நோக்கி பார்த்து ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் ஜெபிக்கலாமா? ஆண்டு சமூகத்துல கர்த்தருடைய சமூகத்துல ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட ஜெபிக்கக்கூடிய நபராய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிள்ளையாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நாம் ஜெபிக்கும்படியாய், ஸ்தோத்திரிக்கும்படியாய், அப்படியே ஆசீர்வாதத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கும்படியாய், அப்படி நாமே விட்டு கொடுத்து அப்படி அர்ப்பணிச்சு, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, செங்கடல் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே, செங்கடல் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே,
எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, 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 எங்கள் மேலே அசைவாடுமே, 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 அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்நிய பாஷையில ஜெபிக்க போறோம், அந்நிய பாஷையில ஆராதிக்க போறோம், தேவ சமூகத்துல நன்றியோடு கூட துதிக்கபடியாய் ஸ்தோத்திரிக்கபடியாய் அசைவாடக்கூடிய அபிஷேகத்தை நிறைவுக்குள்ளாய் வரும்படியாய் ஓ ஷரதலரபனா ரிபடகதலி யந்தலீபனா அபிஷேகத்தினால ஆவியான வல்லமை உள்ள கரம் வெளிப்படுவதாக. இப்பொழுது ஆண்டவரே ஆமென், ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஆமென், விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அபிஷேகத்தினால நிரப்பும்படியாய் ரீபனா ரதலரபனா உரியந்தலாபனா அபிஷேகத்தினால ஆவியான வல்லமை உள்ள கரம் வெளிப்படும்படியாய் ஆண்டவரே உம் இருதயத்தின் ஏக்கத்தை எனக்குள்ள வைங்கப்பா, உம் விண்ணப்பத்தின் ஆவி எனக்குள்ள வைங்க ஆண்டவரே, ஆத்ம வார்த்தை எனக்குள்ள வைப்பீராக சொல்லி கேட்க போறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. அவருடைய கொடுக்கிற விடுதலை நாம ஜெபிக்கக்கூடிய ஜெபம், அவருடைய விருப்பம் எல்லாம் நமக்குள்ளாய் வரும்போது நாம ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் மாற்றங்களை கொடுக்கும்படியாய் அல்லேலூயா. ஆவியானவரே ஓ ரீஷா ரபனா ரதல ரதலி யந்தலாபனா ரிபனகாதலி யந்தலீபனா ரீஷக ரிபனி யந்தநாமனா ரபனகதலி யந்தலீமனா ஷரதலா ரீகா ரபனா தலபனா ரீஷா ரபனா ரியந்தலிபனி யாக்கனஹா ரிபனி பனகதலி யந்தலாபனா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சில மாற்றங்கள் ஆவியானுடைய ஆமென், சில மாற்றங்கள் ஆவியானவருக்குள்ளாய் சில மாற்றங்கள் ஆமென் இருதயங்களுக்குள்ளாய் நடப்பிக்கிறது. ரீபனா ரதலா ரிபனா ரீஷரபனோ சிலதை பெற்றுக்கொள்ளும்படியாய் அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஆவியானுடைய வல்லமை உள்ள கரம் எஸ் அசைவாடும்படியாய் ஜெபிக்கலாம். அசைவாடு ஆண்டவரே, என் சிந்தை மாறணும், என் எண்ணம் மாறணும். ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே என் சிந்தை எல்லாம் மாற்றுங்க, என் எண்ணம் எல்லாம் மாற்றுங்க, என் வார்த்தை எல்லாம் மாற்றுங்க, என் உதடுகளை மாற்றுங்க, என் ஜெபம் மாறணும், என் விண்ணப்பம் மாறணும், என் அபிஷேகம் மாறணும். ஆண்டவரே உமது விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியதாய் மாறும்படி, ஆவியானவர் வாஞ்சியாய் மாறும்படி. அல்லேலூயா. ரீமனா ரதலா. ஆவியானவர் ஆமென் சில மாற்றங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். சிந்த
சிந்தைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியே நினைக்க 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 அப்படியே உள்ளம் அப்படி விரும்பி கொண்டு இருக்கிறத பார்க்க முடியும். உள்ளம் அப்படியே பொட்டி தெரிக்கிறத போல பார்க்க முடியும். அண்ணன் திரண்டு வருகிறது போல, உடைஞ்சு வர்றது போல, திறக்கப்பட்ட மதகுகள் போல இருதயம் வார்த்தைகளினால நிரம்பும், வார்த்தைகளால் நிரம்பும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலருக்கு தருகூடியாய் சிலர் மேல அந்த அபிஷேகத்தை கொடுக்கும்படியாக இன்று முதல் சில மாற்றங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இன்று முதல் சில மாற்றங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆமென், ஆமென், ஆமென். அவருடைய விருப்பம் இன்று முதல் நிறைவேற கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய விருப்பத்தை நமக்குள்ளாய் வைக்க போகிறார். அவர் விருப்பம் நமக்குள்ளாய் வரப்போகிறது. அல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்படியே ஜெபபாரத்தால் நிறைச்சு, தரிசனத்தால் நிறைச்சு, சில காரியங்களை கர்த்தர் காண்பிச்சு அப்படியே நம்மை நிரப்பும்படியாய், நடத்தும்படியாய், கொண்டு வரும்படியாக எல்லாம் நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம். எல்லா கணத்துக்கும் பாத்திரராய் இருக்கிறவரை பார்த்து ஆவியானவரே நன்றி, 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 நன்றி அப்பா. சில மாற்றங்களை நம்ம கொண்டு செய்ய விரும்புகிறார். சில மாற்றங்களை நம்ம தேசத்துல நம்ம கொண்டு செய்ய விரும்புகிறார். சில மாற்றங்களை நம்முடைய ஜெபத்தின் மூலமா எழும்பும்படியாய் விரும்புகிறார். ஆமென். உணவுள்ள இதயங்களை எல்லாம் எழுப்பும்படியாய், ஆமென். மறந்த ஜனங்கள் எல்லாம் துதிக்கும்படியாய், மறந்த உபவாசங்கள் எழும்பும்படியாய். அல்லேலூயா. எஸ், நாம ஜெபிக்க ஆரம்பிச்சா நம்ம தேசத்துல உபவாசங்கள் பெருகும், நம்ம தேசத்துல ஜெபங்கள் பெருகும், நம்ம தேசத்துல சில மாற்றங்கள் சம்பவிக்கும். அல்லேலூயா. சபைகள் உயிர்ச்சி அடையும். நாம ஜெபிச்சா விசுவாச பிள்ளையுடைய வாழ்க்கை மாறும், சிந்தை மாறும், பாவ பழக்கங்கள் மாறும், அக்கிரமங்கள் மாறும், அவ எண்ணங்கள் மாறும், தவறான உறவுகள் மாறும், பரிசுத்தம் உண்டாகும். திரும்புவாங்க ஜனங்கள், தன்னுடைய தேவனை நோக்கி பார்த்து திரும்புவாங்க. அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. உணவுள்ள இருதயமாய் அவர்கள் இருதயம் மாறும். ஹல்லேலூயா. சில மாற்றங்களுக்கு திறப்பில் இருக்க உங்களையும் என்னை கர்த்தர் அழைக்கிறார். சில மாற்றங்களை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை என்னை கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் சில பேருக்குள்ள மாற்றத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து நம்ம வரும் நாட்களில் ஜெபிக்க போறோம். நிறைய நேரங்கள் ஜெபிக்க போறோம். அந்த பாரத்தோடு கூட ஜெபிக்கக்கூடிய ஜெபம் தான் மணிக்கூர் கணக்கு ஜெபிக்கக்கூடிய வைக்கும். அதுதான் ஒரு முடிக்க முடியாத ஜெபமாய் மாறும். அதுதான் வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். அடுத்து என்ன ஜெபிக்கணும்னு கர்த்தர் வார்த்தையை கொடுத்து கொண்டே இருப்பார். திக்க மாட்டோம் ஜெபத்துல. ஜெபிக்கும் போது நம்ம வார்த்தை தடுமாற்றம் வராது. அடுத்தடுத்த வார்த்தைகள் ஆண்டவர் வாயில கொடுத்து கொண்டே இருப்பார். அடுத்தடுத்த வார்த்தைகள், அடுத்தடுத்த காரியங்கள் வாயில கொடுத்து கொண்டே இருப்பார். அபிஷேகத்தை நிறைஞ்சு அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க 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 கர்த்தர் நம்ம ஜெபத்தை கொண்டு தேசங்களிலே சில மாற்றங்களை கொடுக்க அவரால் முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுதான் ஆவியில் இருந்து ஜெபிக்கிற ஜெபம். அதுதான் ஆத்ம வாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபம். அதுதான் இருதயத்தின் ஏக்கத்தை புரிந்து கொண்டு ஜெபிக்கிற ஜெபம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே உள்ளத்தின் அவரை நோக்கி பார்த்து இந்த நாளில் கொடுத்த நல்ல விடுதலைக்காக, நல்ல வார்த்தைகளுக்காக, நல்ல ஏக்கங்களுக்காக கர்த்தர் சமூகத்தில் நன்றியோடு நாம் துதிக்க போறோம், ஸ்தோத்திரிக்க போறோம். நன்றி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்லா தகப்பனே இந்த காலை வேளைக்காய் நிச்சயித்துக்கிறோம். ஆண்டவரே இந்த மதிய வேளையிலும் திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்க சபையில இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும்படியாக, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்படியாக நீ கொடுத்த தரிசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்க இருதயங்கள் எல்லாம் கத்த மாற்ற போற கிருபைக்காய் நன்றி. எங்க சிந்தையெல்லாம் கத்த மாற்ற போற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. வரும் நாட்களில் நாங்கள் துதிக்கக்கூடிய, ஜெபிக்கக்கூடிய, கர்த்தருக்கு நாங்கள் ஜெபிக்கக்கூடிய விண்ணப்பங்கள் எல்லாம் எப்படி பதிலாய் மாறும் என்று சொன்னா உம்மை பிரியப்படுத்தி ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களை எங்களை மாற்றுங்க. எங்க ஜெபங்கள் நேரங்கள் மாறணும், எங்க ஜெப சிந்தைகள் மாறணும். எங்க எண்ணங்கள் எல்லாம் கத்த மாற்றி வரும் நாட்களில் ஆண்டவரே
அதிக நேரங்கள் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை எங்களை மாற்றுவீராக. ஆண்டு சமூகத்தில் தேடக்கூடிய பிள்ளைகளை மாற்றுவீராக. நாங்கள் வீணாய் நேரங்களை செலவழிக்காதபடி, கண்ட நபர்களோடு நாங்கள் நேரத்தை செலவழி செய்யாதபடிக்கு உம்ம சமூகத்தில் நேரங்களை செலவு செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், விட்டு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீ தொடர்ந்து நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்துவீராக. ஆண்டவரே, இந்த ஜெபம் எங்க சபையில எங்க ஜனங்கள் மத்தியில பெருகுபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு கூட்ட ஜனமாய் நாங்கள் ஜெபிக்க வந்திருந்தாலும் வரும் நாட்களில ஆண்டவரே அது பெருங்கூட்ட ஜனமாய் மாற, பெருங்கூட்ட திரக்கூட்டமாய் மாற, கையளவு மேகம் பெருமழையை கொண்டு வந்தது போல் ஆண்டவரே எங்க சபையிலும் அநேக ஜனங்களை எழுப்பும்படியாக, அநேக ஜனங்கள் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய், திறப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றி அதை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். எல்லா துதிக்கான மகிமையை தருகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.